வணக்கம். நம்மளோட நியூ ட்ரைனிங் பேட்சஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு பேட்ச், இன்னொன்று வந்து நம்மளோட ரெகுலர் ஃபுல் ட்ரைனிங் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் க்ளோஸ் டு அபவுட் 6 months பேட்ச் இருக்குது. இதில் வந்து அரௌண்ட் 3 months 3.5 months முடிச்சிட்டுனால் மீதி இருக்கிற 2 மாதம் வந்து லைவ் மார்க்கெட்டில் நிறைய விஷயத்த வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், classical technical analysis, price actions, Fibonacci, Elliott wave and option கான complete pack. நம்மளோட ஆப்ஷன் பேட்சும் தனியாக இருக்குது. பட் அந்த பேட்சுக்கான ஃபுல் கோர்ஸும் இதில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இதில் வந்து கம்ப்ளீட் ஆப்ஷன் க்ரீக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அண்ட் அந்த பேஸஸில் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு, உங்களோட ஸ்டைலுக்கு, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தந்தாப்பில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் டிசைன் பண்ண முடியும். போத் ஃபார் ஆப்ஷன் பையிங் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஆப்ஷன் செல்லிங். இன்றைக்கி டேட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் வந்து விற்றுட்ருக்காங்க. ஏன்ட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் வாங்கினால் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ராப் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் லேசாக மாறிச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பழசாயிடும். இப்போ என்ன ஆகும், நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேறஸ் இன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு தேவையான விஷயம், நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டனால் நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ண முடியும். வாங்க, இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து இந்தியா டைரக்டில் நாங்கள் கொடுக்குறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. ஏப்ரல் 9 ஒரு முக்கியமான நாள். 1965 வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணி கரெக்டாக 60 வருஷம் ஆகுது. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் போர் முக்கியமான போர். ஏன்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆர்மி வந்து 3000 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க. ராணா ஆஃப் கட்சுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக நம்ம சில விஷயங்கள் பேசலாம். அன்னைக்கு அந்த 3000 பேர் வித் அட்லரி ஃபுல் ஃபோர்ஸோட பீரங்கியோட வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த சைடு இருந்தது வெறும் 100 ஆஃபீஸர்ஸ், 100 ஆர்மிக்காரங்க, இந்திய ஆர்மிக்காரங்க. அண்ட் பியூட்டி என்னன்னு சொன்னால் அன்னைக்கு ஹோல் நைட் தேவர் ஏபிள் டு ஸ்டாப் பாகிஸ்தான் ஆர்மி. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்தியன் ஆர்மிக்கு வந்து வந்துச்சு. அண்ட் தே ஒன் தட் பேட்டில். அந்த போரை வந்து இந்திய வீரர்கள் வந்து ஜெயிச்சாங்க. ரொம்ப 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 பேசக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து வார் ஸ்ட்ராட்டஜி நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, உலகம் எங்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் வார் ஸ்ட்ராட்டஜி பற்றி டெஃபினட்டாக எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயும் வந்து சொல்லி கொடுக்கறதாக ஒரு பேச்சு இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான நாள். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரான் ஆஃப் கட்சில் தான் வந்து அதானி கிரீனோட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வந்து சோலார் பார்க் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அக்ராஸ் அப்படி கல்லை தூக்கி அடித்தா அந்த சைடு பாகிஸ்தான். அந்த இடத்துல போய் நினச்சி பாருங்களேன், மும்பை மாதிரி ஒரு 5 மடங்கு பெரிய பார்க் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 10% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி அந்த இடத்துல வந்து அதானிக்காரங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தில்லாக வந்து அங்கே போட்டிருக்காங்கன்றதை நினச்சி பாருங்கள். கரெக்டாக அபவுட் 180 kilometers அந்த இடத்துல தான் வந்து ஜாம்நகர் ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பார்டரை ஒட்டினாப்லேயே வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் பிஸ்னஸ்மென்ஸ் வந்து அங்கே ஃபேக்ட்ரிஸ் போட்டிருக்காங்கனால் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, நம்மளோட மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். நேற்றும் அதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். ஆர்பிஐ பாலிசி இருந்தும் ஆர்பிஐயில் வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க, 0.25% குறைச்சாங்க. நிறைய பேர் வந்து இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்னோட கருத்தை வந்து டோட்டலி அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 126 points ஃபியூச்சர்ஸும், ஸ்பாட் வந்து -136 points மைனஸில் இருந்துச்சு. இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது மார்க்கெட். 104 points ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 283 points வந்து மைனஸில் இருந்துச்சு. அண்ட் இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது, 244 points. சரி, ஆர்பிஐ பாலிசி பற்றி நம்ம சொல்லிக்கலாம். நான் வந்து அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. தட் ஆர்பிஐ கவர்னர் வந்து என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மாறாக நம்ம வந்து பேசுறது. இது முழுக்க என்னோட கருத்து. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஆர்பிஐயில் வந்து ஒரு 0.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. They have sent a signal, right? They have sent a signal that
நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம குறைக்க போகிறோம், இதனால வந்து ப்ராபப்ளி வந்து பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும். சத்தியமாக குறையாதுங்க. ஏன் குறையாதுன்னு சொன்னால், பேங்க்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 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 8-9 மந்த்ஸ் இல்லை 10 மந்த்ஸாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், எல்லா பேங்க்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாட் ஃபார் லெண்டிங், ரைட்? லெண்டிங் சைட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் பாரோயிங்க்கும் எஃப்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கொடுத்து வந்து வாங்குறாங்க. ஏன்னு சொன்னால் மணி வந்து இந்தியா விட்டு வெளியில் போயிட்டுருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பேங்க்ஸ்க்கு வந்து அந்த அந்த அவங்களுக்கான அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இவங்க டிபாசிட்ஸ் வச்சு எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுக்குறாங்க, எவ்வளோ மார்க்கெட் பாரோயிங்ஸ் பண்ணுறாங்கன்றது. நம்ம ஆளுங்க வந்து டிபாசிட் வாங்குறதுக்கு பதிலாக மார்க்கெட் பாரோயிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட் பாரோயிங்கோட டிபாசிட்ஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது. அந்த ஒரு ரீசன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து ஆர்பிஐ ரைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்கனால் சத்தியமாக இது வந்து உங்களுக்கோ எனக்கோ வந்து பெனிஃபிட்ஸ் ஆகாது. ஆர்பிஐ கட் பண்ணாலும் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் லெண்டிங் ரேட்ஸ் மக்கள் கொடுக்குறாங்களே, இல்லை ஃபேக்ட்ரிஸ் கொடுக்குறாங்களே, இல்லை கம்பெனிஸ் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு பாரோயிங்கில் குறைக்கவே முடியாது. நான் வாங்கிறது வந்து ஜாஸ்தி வாங்கிட்டு நான் கொடுக்கும்போது எப்படிங்க கம்மி பண்ண முடியும்? டெஃபினட்டாக இந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெஷ் டிபாசிட் வரும்போது தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராபப்ளி குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்பிஐ பாலிசியில் வந்து 0.25% குறைச்சிருக்கிறாங்க. சிஆர்ஆர் அப்புறமா விட்டுருங்க, அது மோர் ஆர் லிக்விடிட்டிக்கோசரம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறனால நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து பணம் ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எஃப்ஐஐஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து என்ன சொன்னால், டாலர் டேர்ம்ஸில் எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் 4-5% வரும்போதும் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் 6% இல்லை 7%ன்றது ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் லாஸ்ட் 3 டேஸாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், யூஎஸ் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கீழே விழுவுது. 10-year பாண்ட் ரைட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அது வந்து 3.8% இருந்துச்சு வட்டி, ரைட்? இன்னைக்கு ரைட்னா வந்து 4.5% வந்து ஓடிக்கிட்டு இருக்கு 10 years பாண்டு யூஎஸில். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7% வந்து ஏறி இருக்குது, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ 3.8லேருந்து 4.5 வரைக்கும் போயிருக்கு. 0.1 0.2 உங்களுக்கு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், என்னைக்கு 30-year பாண்டு, மறுபடியும் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க, யூஎஸோட 30-year பாண்டு வந்து 5% தொடுதோ அன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்படி உழுவும். அண்ட் ரைட் நவ் 4.907 ரைட், க்ளோஸ் டு அபவுட் 4.91ன்னே வச்சுங்களேன், அங்கே நிற்குது. ஸோ இன்னும் 0.1% ஏறணும். 0.1% ஏறிச்சுன்னு சொன்னால் 5% டார்கெட் அச்சீவ் ஆகுது. அண்ட் டெஃபினட்டாக அதை வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கும் போதும், யூஎஸ் வந்து ஃபண்டை சக் பண்ணும் போதும், ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும்? எஸ், அட்வான்டேஜ் வந்து இந்தியாவுக்கு நிறையா இருக்குது, இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது, ரைட்? அண்ட் பேங்க்குக்கு வந்து நிறைய கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு வந்து புஷ் கொடுக்கணும். இது எல்லாம் ஃபென்டாஸ்டிக். ருப்பியும் வந்து ஆல்மோஸ்ட் மற்ற கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ருப்பியை வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, டிவேல்யூவேஷன் அந்தளவுக்கு ஆகலை. இஸ் தட் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் ருப்பி டு டிப்ரிஷியேட்? கேள்வி இருக்குது, ரைட்? இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட டாலர் இண்டெக்ஸ் வந்து மீண்டும் 102 கீழே வந்து வந்துருச்சு. அண்ட் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $92 வந்து ஏறி இருக்குது, 3%, 3.1%. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.84% வந்து ஏறி இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து யூஎஸில் வந்து சம்திங் இஸ் ராங்ன்றது காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த வந்து ட்ரம்ப் வந்து ஸ்பீடப் பண்ணாரான்றது கேள்வி. இது மாதிரி இம்பேலன்ஸ் யூஎஸ் சைடில் இருக்குது. யூஎஸ் சைடில் இருக்கும் போதும் 50% ஆஃப் வேர்ல்டு மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன் இப்போ வந்து 100 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஷேர் மார்க்கெட்லையும் அதில் வந்து 54 ரூபா வெறும் யூஎஸில் இருக்குது. அது மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய டீப் ஃபால் வரும்போதும் இந்தியன் மார்க்கெட் சர்வைவ் ஆகுதா இல்லையான்றது நான் அதை பற்றி ஆர்கியூவே பண்ணல. இந்த சமயத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தேவையான்றது ஒரு கேள்வி. எனிவே, கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஆர்பிஐ நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் வந்து
யோசித்து தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. எனிவே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 12 ட்ரேடிங் டேஸில் 12 கேலண்டர் டேஸில் வெறும் 5 நாள் தான் ட்ரேடிங் இருக்குது. இந்த வாரத்தில் வந்து நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது, திங்கக்கிழமை லீவு, செவ்வாய் புதன் வியாழன் இருக்குது, வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ நெக்ஸ்ட் 12 ட்ரேடிங் டேஸில் வெறும் 5 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டில் யூஎஸில் வந்து என்ன டேஞ்சர் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மார்ஜின் ஆஃப் ரிஸ்க்கு ரைட் அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். நம்ம வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னனால இன்றைக்கி ருப்பி பற்றியும் சொல்லி ஆகணும். நேற்று வந்து 86.30 ஆல்மோஸ்ட் 85.50 85.60 86.30 வந்து வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து ருப்பி வந்து 86.65 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ருப்பி. கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, ருப்பியும் வந்து வீக் ஆகிருக்கு. ஸோ நேச்சுரலி கோல்டும் வந்து ஏறி இருக்கும். 9,360 இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட் சென்னையில். சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 94,000 rupees per kg ஆஃப் சில்வர் வந்து வித்துக்கிட்டு இருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி சென்னையில் இருக்கிற ரேட்டு. நீங்கள் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எஃப்எம்சிஜி, சிமெண்ட்ஸு அண்ட் ஆட்டோ செக்டாரில் வந்து டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ் ஆகட்டும், எம்ஆர்எஃப் ஆகட்டும், அதே மாதிரி அசோக் லைலண்ட், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ஹீரோ யாருன்னு சொன்னால் எஃப்எம்சிஜி, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், பிரிட்டானியா, நெஸ்லே, கோல்கேட்டு, ஹிந்துஸ்தான் லீவர், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து மானத்தை வந்து காப்பாற்றினாங்க. இல்லைன்னு சொன்னால் வெறும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேஷன் மூமெண்ட்ஸ் தான். இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இப்போ ரைட் நவ் யூஎஸில் நடந்துகிட்டு இருக்கிறத நான் வந்து பேசுகிறேன். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து க்ரூடு வந்து நம்ம வாங்குகிற க்ரூடு பிரெண்ட் க்ரூட் ரைட், ஸ்வீட் க்ரூடு வந்து ஏற்கனவே வந்து $60 கீழே வந்து $60 கீழே வந்துச்சு. இப்போ $56 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வாங்குகிற இந்தியா வாங்குகிற பிரெண்ட் க்ரூடு வந்து $59.49 இருக்குது பர் பேரல். க்ளோஸ் அபவுட் 5.8% வந்து கீழே விழுந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த ஒரு விஷயம் பயங்கர பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. இன்னொன்று விஷயம் என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து நேற்று அடிஷ்னல் 50% டேக்ஸ் போட்டிருந்தாங்க சைனாக்கு அகெயின்ஸ்டாக. சைனா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க 84% வந்து டேக்ஸ் அகெயின்ஸ்ட் யூஎஸ் போட்டிருக்காங்க. இது இல்லாத முக்கியமான விஷயம், நேற்று வீடியோவிலேருந்து நான் சொல்லியிருந்தேன், சைனா வந்து க்ளோஸ் டு அபவுட் 90% ஆஃப் வேர்ல்டோட ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, ரிஃபைன்டு ரைட். அதை வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யூஎஸ் வந்து இந்த பேனை வந்து எவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியுன்றது. ஏன்னு சொன்னால் ஜப்பான் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1.5 monthsலேயே வந்து சரண்டர் ஆச்சு. யூஎஸ் சரண்டர் ஆகுதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எடுத்துகிட்டு வருதா, இல்லை ஏற்கனவே வந்து ஹியூஜ் ரிசர்வ்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். மார்க்கெட்டில் வேறு எந்த விதமான நியூஸும் கிடையாது. மார்க்கெட்டில் ஆக்ஷனுக்கோசரம் வெயிட்டிங் ரைட். ஆரம்பித்த விஷயம், ட்ரம்ப் ஆரம்பித்த விஷயம் எங்கே முடிக்க போகிறாருன்றது மட்டும்தான் வெயிட்டிங். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே வந்து டைரக்ஷன்ஸ் இப்போதைக்கு கிடையாது. ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு, மிக விரைவில் ஃபார்மசூட்டிக்கலுக்கும் நான் வந்து டாக்ஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உலகத்தில் மீண்டும் நான் சொல்கிறேன், உலகத்தில் ஜென்ரிக் மெடிசன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. அண்ட் யூஎஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் நடக்கிறது வந்து இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் டேக்ஸ் போடுறதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் வந்து ஜாஸ்தி பாதிப்பு ரேதர் தேன் ஃபார் அஸ். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன்.